சயின்ஸ் பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ லாஸ்ட்டாக அணுக்கரு இயற்பியல் 10th ஸ்டாண்டர்ட் உள்ள அணுக்கரு இயற்பியல் அதற்கான கிளாஸஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஷார்ட்கட் மூலமா ஈஸியாக நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா ஆட்டம் அதோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், ஓகே, அணு மற்றும் அடிப்படை துகளை யார் கண்டுபிடிச்சது அதை ஷார்ட்கட் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அணு அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சது? ஜான் டால்டன். இப்போ அணு ஜானு இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸ்வீட்டா நம்ம அணு ஜானு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அணுன்னு நம்ம போட்டோம் அப்படின்னா டம்முன்னு சவுண்ட், அப்போ இங்கே டன்னு சவுண்ட் கேட்குது. அப்போ அணு அப்படி பார்த்தோம்னா ஜான் டால்டன். ஓகே, ஸோ ஈஸியாக இருக்கா? அதே போல் எலக்ட்ரானை ஜே தாம்சன் கண்டுபிடிச்சாரு. ஸோ அப்போ எலக்ட்ரான் அப்படிங்கிறத எலக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ எலக்ஷன் இருந்தது அப்படின்னாவே ஜேன்னு இருக்கும். ஓகே, ஸோ எலக்ஷன் டயத்தில் ஜேன்னு இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அப்படின்னா ஜே தாம்சன் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது நியூட்ரானை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக். இப்போ நம்ம வீக்கா இருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக புதுசா நியூவா போட்டுருவாங்க. அப்போ நியூ அப்படின்னாவே வீக்குன்னு இருந்துச்சுன்னா நியூயா ஏதாவது வந்துடும். அப்போ நியூட்ரானை கண்டுபிடிச்சா ஜே தாம்சன் மைண்ட்ல வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஷார்ட்கட். இப்போ புரோட்டான் அப்படிங்கிறத புரோட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. புரோட்டா அணுக்கரு அப்படிங்கிறத கரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூதர் போர்டு இப்போ புரோட்டாவை கருகாம போடு. ஓகே, புரோட்டாவை கருகாம போடு. ஸோ ரெண்டுக்குமே ரூதர் போர்டு அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால புரோட்டான் அணுக்கரு இது ரெண்டையுமே கண்டுபிடிச்சது ரூதர் போர்டு அப்படிங்கிற மைண்ட் வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக கொஸ்டினில் எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒன் டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே போல் மற்ற ஒரு சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் நம்மளோட லெசன் நல்லா தெளிவாக முழுசாக கவனிச்சுட்டு இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்கள் வரும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.